அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3வது பருவத்திலேருந்து வரலாறுலேருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம முதல் மற்றும் 2ஆம் பருவத்திலேருந்து முக்கியமான வினாக்கள் பார்த்துட்டோம். அதை பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்கள். சோழ அரசர்களில் புகழ்பெற்றவன் யார்? கரிகால வளவன். அவர் கல்லணையை கட்டினார். சோழ அரசர்களில் புகழ்பெற்றவன் கரிகால் வளவன். அடுத்த வினா பாருங்கள். தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்ட சேர அரசர் யார்? சேரல் இரும்பொறை. தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்ட சேரரசர் யார்னா சேரல் இரும்பொறை. மூன்றாவது வினா பாருங்க. முத்துக்குளிப்புக்கு புகழ் பெற்றது எந்த நாடு? பாண்டிய நாடு. முத்துக்குளிப்பிற்கு பாண்டிய நாடு புகழ் பெற்றது. நாலாவது வினா. பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? சேரன் செங்குட்டுவன். பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் சேரன் செங்குட்டுவன். ஐந்தாவது வினா. தென் தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் யார்? பாண்டியர்கள். தென் தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் பாண்டியர்கள். ஆறாவது வினா. குறுநில மன்னர்களில் கிராம தலைவர் யார்? கிளார். குறுநில மன்னர்களில் கிராம தலைவர் கிளார். ஏழாவது வினா. ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? படைக்கொட்டில். ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடம் படைக்கொட்டில் என்று அழைக்கப்பட்டது. எட்டாவது வினா. சங்க காலத்தில் பாடப்பட்ட புலவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பாணர், விரலியர். சங்க காலத்தில் பாடப்பட்ட புலவர்கள் பாணர், விரலியர் என்று அழைக்கப்பட்டனர். ஒன்பதாவது வினா. எந்த நூற்றாண்டில் சங்க காலம் வீழ்ச்சி அடைந்தது? கிபி 3ஆம் நூற்றாண்டு இறுதியில். எந்த நூற்றாண்டில் சங்க காலம் வீழ்ச்சி அடைந்ததுன்னா கிபி 3ஆம் நூற்றாண்டு இறுதியில். பத்தாவது வினா. மௌரிய பேரரசின் கடைசி அரசர்? பிரகத்ரதா. மௌரிய பேரரசின் கடைசி அரசர் பிரகத்ரதா. 11வது வினா. சுங்க வம்சத்தை நிறுவியவர் யார்? புஷ்யமித்ர சுங்கர். சுங்க வம்சத்தை நிறுவியவர் புஷ்யமித்ர சுங்கர். 12வது வினா. புஷ்யமித்ர சுங்கர் தனது சுங்க வம்சத்தை எங்கு நிறுவினார்? மகதத்தில். மகதனா தற்போதைய பீகார். அடுத்த வினா. புஷ்யமித்ர தனது பேரரசின் அந்தஸ்தை நிலைநாட்டுவதற்காக எந்த யாகத்தை இருமுறை நடத்தினார்? அஸ்வமேத யாகம். இந்த அஸ்வமேத யாகம்னா குதிரைகளை பலியிடுதல். 14வது வினா. கடைசி சுங்க அரசர் யார்? தேவபூதி. கடைசி சுங்க அரசர் தேவபூதி. 15வது வினா. சாதவாகனர்கள் வம்சத்தை நிறுவியவர் யார்? சிமுகா. சாதவாகனர்கள் வம்சத்தை நிறுவியவர் சிமுகா. 16வது வினா. சாதவாகன அரச குடும்பத்தின் மாபெரும் மன்னர் யார்னா கௌதமபுத்திர சகர்கனி. 17வது வினா. சாதவாகனரின் கல்லாலான முத்திரை எங்கு கண்டறியப்பட்டது? தாய்லாந்தில் உள்ள நாக்குன் பத்தோம். அடுத்த வினா. கிரேக்கர்களின் சிற்பக்கலைக்கு மிகவும் புகழ் பெற்றது எது? இந்தியாவின் காந்தாரக்கலை பள்ளி. கிரேக்கர்களின் சிற்பக்கலைக்கு மிகவும் புகழ் பெற்றது இந்தியாவின் காந்தாரக்கலை பள்ளி. 19வது வினா. இந்தியாவில் இந்தோ கிரேக்க ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர்கள் யார்? சாகர்கள். 20வது வினா. குஷானர்களின் கல்வி மையங்களாக செயல்பட்டது எது? தட்சசீலம் மற்றும் மதுரா. குஷானர்களின் கல்வி மையமாக செயல்பட்டது தட்சசீலம் மற்றும் மதுரா. 21வது வினா. குஷான பேரரசர்களில் மாபெரும் பேரரசர் யார்? கனிஷ்கர். குஷான பேரரசர்களில் மாபெரும் அரசர் கனிஷ்கர். 22வது வினா. குஷானர்களில் மிகவும் புகழ்பெற்ற முதல் அரசியல் மற்றும் இராணுவ தளபதி யார்? முதலாம் காட்பிசஸ். 23வது வினா. கனிஷ்கர் எதனை கைப்பற்றி தன் நாட்டுடன் இணைத்து கொண்டார்? காஷ்மீர். கனிஷ்கர் காஷ்மீரை கைப்பற்றி தன் நாட்டுடன் இணைத்து கொண்டார். 24வது வினா. கனிஷ்கர் யாரால் பௌத்த மதத்தை தழுவினார்? அசோகோசர். கனிஷ்கர் அசோகோசரால் பௌத்த மதத்தை தழுவினார். 25வது வினா. புத்த சரிதம் என்னும் முதல் சமஸ்கிருத நாடகத்தின் ஆசிரியர் யார்? அசோகோசர். புத்த சரிதம் என்னும் முதல் சமஸ்கிருத நாடக நூலின் ஆசிரியர் அசோகோசர். 26வது வினா. குப்த அரசவம்சத்தை நிறுவியவர் யார்? ஸ்ரீகுப்தர். குப்த அரசவம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். 27வது வினா. நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த பேரரசின் வடிவம் ஸ்ரீகுப்தர். 28வது வினா. சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கியமான சான்று அலகாபாத் கல்தூண். சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கியமான சான்று அலகாபாத் கல்தூண். அடுத்த வினா. தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசரான யாரை சமுத்திரகுப்தர் தோற்கடித்தார்? விஷ்ணுகோபனை. தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசரான விஷ்ணுகோபனை சமுத்திரகுப்தர் தோற்கடித்தார். அடுத்த வினா. குப்த அரசர்களில் விஷ்ணு பக்தராக திகழ்ந்தவர் யார்?
சமுத்திரகுப்தர். குப்த அரசர்களில் விஷ்ணு பக்தராக திகழ்ந்தவர் சமுத்திரகுப்தர். 31வது வினா, குதிப்பினாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண் யாரால் உருவாக்கப்பட்டது? 2ஆம் சந்திரகுப்தர். அதில் முதலாம் சந்திரகுப்தர் பற்றிய குறிப்புகள்லாம் இருக்கும். அடுத்த வினா, 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவுக்கு வந்த சீன பயணி யார்? பாக்யான். 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியா வந்த சீன பயணி யார்? பாக்யான். 33வது வினா, நவரத்தினங்கள் யாருடைய அவையை அலங்கரித்தனர்? 2ஆம் சந்திரகுப்தர். நவரத்தினங்கள் 2ஆம் சந்திரகுப்தர் அவையை அலங்கரித்தன. 34வது வினா பாருங்க, நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யார்? குமாரகுப்தர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யார்னா குமாரகுப்தர். 35வது வினா, நிதிச்சாரம் என்ற நூலை எழுதியவர் யார்? காமாந்தகர். நிதிச்சாரம் என்ற நூலை எழுதியவர் காமாந்தகர். அடுத்த வினா, நாலந்தா பல்கலைக்கழகத்தில் யார் பௌத்த தத்துவத்தை பற்றி படிப்பதில் பல ஆண்டுகள் செலவழித்தார்? யுவான் சுவாங். 37வது வினா, குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? சமுத்திரகுப்தர். குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? சமுத்திரகுப்தர். 38வது வினா, குப்தர்களின் பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? தினாரா. குப்தர்களின் பொற்காசுகள் தினாரா என்று அழைக்கப்பட்டன. 39வது வினா, குப்தர் காலத்தில் பின்பற்றப்பட்ட முறை என்ன? சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல். குப்தர் காலத்தில் சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் பின்பற்றப்பட்டது. 40வது வினா, யார் தனது நூலான சூரிய சித்தாந்தாவில் சூரிய சந்திர கிரகங்களுக்கான உண்மை காரணங்களை விளக்கியவர்? ஆரியப்பட்டா. 41வது வினா, மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் யார்? தன்வந்திரி. மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் தன்வந்திரி. 42வது வினா, அறுவை சிகிச்சை முறை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் யார்? சுஷ்ருதர். அறுவை சிகிச்சை முறை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் சுஷ்ருதர். 43வது வினா, வர்த்தன அரச வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் யார்? ஹர்ஷவர்த்தனர். வர்த்தன அரச வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் ஹர்ஷவர்த்தனர். 44வது வினா, வட இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளை ஒருங்கிணைத்தவர் யார்? ஹர்ஷர். வட இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளை ஒருங்கிணைத்தவர் ஹர்ஷர். 45வது வினா, ஹர்ஷர் முதலாக யுவான் சுவாங்கை எங்கே இடத்தில் சந்தித்தார்? கஜன்கலா. ஹர்ஷர் முதலாக யுவான் சுவாங்கை எந்த இடத்தில் சந்தித்தார்னா கஜன்கலா. 46வது வினா, இந்தியாவில் கடைசியாக பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் ஹர்ஷர். இந்தியாவில் கடைசியாக பௌத்தத்தை பின்பற்றிய அரசர் ஹர்ஷர். 47வது வினா, உணவுக்காக மிருகங்களை கொள்வதை தடை செய்தவர் யார்? ஹர்ஷர். உணவுக்காக மிருகங்களை கொள்வதை தடை செய்தவர் ஹர்ஷர். 48வது வினா, புனித யாத்திரிகளின் இளவரசன் அழைக்கப்படுவோர் யார்? யுவான் சுவாங். புனித யாத்திரிகளின் இளவரசன் யார்னா யுவான் சுவாங். 49வது வினா, யுவான் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வந்தார்? ஹர்ஷருடைய ஆட்சி காலத்தில். யுவான் சுவாங் ஹர்ஷரோட ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வந்தார். அடுத்த வினா, கான்ஸ்டாண்டினோபிள் நகரை உருவாக்கியவர் யார்? முதலாம் சந்திரகுப்தர். கான்ஸ்டாண்டினோபிள் நகரை உருவாக்கியவர் முதலாம் சந்திரகுப்தர். 51வது வினா, சிம்ம விஷ்ணுவிற்கு அளித்த பட்டம் என்ன? அவனி சிம்மன். சிம்ம விஷ்ணுவிற்கு அளித்த பட்டம் அவனி சிம்மன். 52வது வினா, யாருடைய காலம் கட்டடக்கலை சிறப்புகளுக்கு பெயர் பெற்ற காலம்? பல்லவர் காலம். யாருடைய காலம் கட்டடக்கலைக்கு சிறப்புகள் பெற்ற பெயர் பல்லவர் காலம். 53வது வினா, சித்திரக்கார புலி, விசித்திர சித்தன் ஆகிய பட்டங்களை பெற்றவர் யாருன்னா முதலாம் மகேந்திரவர்மன். சித்திரக்கார புலி, விசித்திர சித்தன் ஆகிய பட்டங்களை பெற்றவர் முதலாம் மகேந்திரவர்மன். 54வது வினா, மாமல்லன், வாதாபி கொண்டான் போன்ற பட்டங்களை பெற்றவர் யார்? முதலாம் நரசிம்மவர்மன். ஒரு முக்கியமான வினா, மாமல்லன், வாதாபி கொண்டான் போன்ற பட்டங்களை பெற்றவர் முதலாம் நரசிம்மவர்மன். 55வது வினா, பல்லவர்களின் கட்டுமான கோவில் கலைப்பணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு எது? காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவில். பல்லவர்களின் கட்டுமான கோவிலுக்கு எடுத்துக்காட்டு காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவில். 56வது வினா, மிருதுவான மரக்கற்களால் கட்டப்பட்டவை எது? கைலாசநாதர் கோவில். அடுத்த வினா, காஞ்சி கைலாசநாதர் கோவில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ராஜ சிம்மேஸ்வரம். காஞ்சி கைலாசநாதர் கோவில் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ராஜ சிம்மேஸ்வரம். 58வது வினா, காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? 2ஆம் நரசிம்மவர்மன். காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் 2ஆம் நரசிம்மவர்மன். 2ஆம் நரசிம்மவர்மனோட சிறப்பு பேர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வினா, காஞ்சியில் இருந்த கடிகையில் ஆசிரியராக இருந்தவர் யார்? நியாய பாஷ்யா. 60வது வினா, வாதாபி சாளுக்கியர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் யார்? 2ஆம் புலிகேசி. வாதாபி சாளுக்கியர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் 2ஆம் புலிகேசி. 61வது வினா, ஹர்ஷர் மற்றும் 2ஆம் புலிகேசின் இடையே எல்லையாக வரையறை செய்யப்பட்டது எது? நர்மதை நதி. அடுத்த வினா,
காஞ்சி கைலாசநாதர் கோவில் எதனை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டது? விருபாக்ஷா கோவில். 63வது வினா, கன்னட மொழியில் முதல் கவிதை நூல் எது? கவிராஜ மார்க்கம். இது யார் எழுதினார்னா அமோக வர்ஷர். கன்னட மொழியில் முதல் கவிதை நூல் வந்து கவிராஜ மார்க்கம். 64வது வினா, மும்பைக்கு அருகில் உள்ள தீவு எது? எலிஃபெண்டா தீவு. மும்பைக்கு அருகில் உள்ள தீவு எலிஃபெண்டா தீவு. 65வது வினா, எலிஃபெண்டா தீவு என பெயரிட்டவர்கள் யார்? போர்ச்சுகீசியர்கள். எலிஃபெண்டா தீவு என பெயரிட்டவர்கள் போர்ச்சுகீசியர்கள். பட்டடக்கல் வளாகத்தில் கோயில்களை கட்டியவர் யார்? ராஷ்டிரகூடர்கள். பட்டடக்கல் வளாகத்தில் கோயில்களை கட்டியவர் யாருன்னா ராஷ்டிரகூடர்கள். இப்போ வந்து 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் உள்ள இந்த பாக்ஸ் கொஸ்டின்லாம் பார்த்துடலாம் வாங்க. கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழி பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் என்பார் தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது என்னும் கருத்தை கொண்டுள்ளார். கல்லணை கட்டது யாருன்னா கரிகாலன். இது கற்களால் கட்டப்பட்ட தடுப்பணை ஆகும். அடுத்து பாருங்க, முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்கள் யார் பாருங்க. இளஞ்சேட் சென்னி, கரிகால் வளவன், கோச்செங்கனான், கிள்ளி வளவன், பெருநர் கிள்ளி. அடுத்தது முக்கியத்துவம் மிகுந்த சேரரசர்கள் உதய சேரலாதன், இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், சேரர் செங்குட்டவன், சேரல் இரும்புரை. அடுத்தது முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் நெடியோன், நன்மாறன், முதுகுடுமி பெருவழுதி, நெடுஞ்செழியன். அடுத்தது பாருங்கள், முக்கியமானது மூவேந்தர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள். சேரர்கள் வந்து ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்புரைன்னு சொல்லுவாங்க. சோழர்கள் வந்து சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டியர்கள் வந்து மாறன், வழுதி, செழியன், தென்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மூவேந்தர்களோட மாலை, துறைமுகம், தலைநகர் மற்றும் சின்னத்தை பார்த்தோம்னா சேரரசோட மாலை வந்து பனம்பூ மாலை, துறைமுகம் முசிறி, தொண்டி, தலைநகர் வந்து வஞ்சி அல்லது கரூர், அவங்களோட சின்னம் வந்து வில்லம்பு. அடுத்தது சோழ அரசர்களோட பூ வந்து அத்திப்பூ மாலை, அவங்களோட துறைமுகம் புகார், அவங்களோட தலைநகர் வந்து உறையூர் அல்லது புகார் சொல்லுவாங்க, அவங்களோட சின்னம் வந்து புலி. அடுத்து பாருங்கள், பாண்டியர்களோட பூ வந்து வேப்பம்பூ மாலை, அவங்களோட துறைமுகம் கொர்க்கை, அவங்களோட தலைநகர் வந்து மதுரை, அவங்களோட சின்னம் வந்து மீன். அடுத்து பார்த்தலாம், எகிப்து அரசன் 2ஆம் ராமசஸின் பதப்படுத்தப்பட்ட உடல் திறக்கப்பட்ட போது தொழிலறிஞர்கள் அவருடைய நாசியினுள்ளும் அடிவயிற்றிலும் கருமிளகு கதிர் அடைக்கப்பட்டிருந்ததை கண்டனர். இவ்வாறு பதப்படுத்தி உடலை பாதுகாப்பது பண்டைய நாட்களில் பின்பற்றப்பட்ட ஒரு முறையாகும். அடுத்து பாருங்க, சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர் ஆவார். சமுத்திரகுப்தர் வந்து ஒரு விஷ்ணு பக்தர் ஆவார். தனது மேலாதிக்கத்தை நிலைநாட்டும் அரசரால் நடத்தப்படும் வேதகால சடங்கான குதிரைகளை பலியிடும் வேள்வியை சமுத்திரகுப்தர் மீண்டும் நடைமுறைப்படுத்தினார். இது முக்கியமானது. குதிரைகளை பலியிடும் வேள்வியை சமுத்திரகுப்தர் மீண்டும் நடைமுறைப்படுத்தினார். அவர்கள் தங்க நாணயங்களை வெளியிட்டார். அவற்றில் ஒன்று அவர் வீணை வாசிப்பது போன்ற உருவம். வீணை வாசிப்பது போன்ற உருவம் யார் வெளியிட்டார்னா சமுத்திரகுப்தர். அவர் மிகச்சிறந்த படையெடுப்பாளர் மட்டுமல்ல, கவிதை பிரியரும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா கவிராஜா என்று அழைக்கப்படுவார். கவிராஜா யாருன்னா சமுத்திரகுப்தர். இந்த பாக்ஸ் முக்கியமானது பார்த்துங்க. அடுத்தது, இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் என்னும் பௌத்த அரசன் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் ஆவார். மேகவர்மன் வந்து சமுத்திரகுப்தரோட சமகாலத்தவர். அடுத்து பாருங்க, அடுத்து பாக்யான். 2ஆம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவியான பாக்யான் இந்தியாவிற்கு வந்தார். அவருடைய பயண குறிப்புகள் குப்தர் காலத்து மக்களின் சமூக, பொருளாதார, மத ஒழுக்க நிலைகள் பற்றிய செய்திகளை நமக்கு வழங்குகின்றன. அடுத்து பாருங்க, பாக்யான் கூற்றுப்படி மகதத்து மக்கள் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர். கடுமையான தண்டனையின்றி நீதி வழங்கப்பட்டது. மரண தண்டனை வழங்கப்படவில்லை. கயா வந்து பாலடைந்திருந்தது. கபிலவஸ்து காடாகி இருந்தது. ஆனால் பாடலிபுத்திரத்து மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர் என்று கூறியவர் யாருன்னா பாக்யான். அடுத்தது, 2ஆம் சந்திரகுப்தர் அவையில் இருந்த நவரத்தினங்கள். காளிதாசர் வந்து சமஸ்கிருத புலவர், ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர், அமரசிம்மர் வந்து அகராதியல் ஆசிரியர், தன்வந்திரி வந்து மருத்துவர், காக்கபானகர் வந்து ஜோதிடர், சன்கு வந்து கட்டடக்கலை நிபுணர், வராகமிகிரர் வந்து வானிலறிஞர், வராச்சி வந்து இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர், விட்டல்பட்டர் வந்து மாய வித்தைக்காரர். இது முக்கியமானது. 9 நல்லா பார்த்துங்க. அடுத்தது, பிரசஸ்தி அல்லது மெய்கீர்த்தி அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, பிரசஸ்தி என்பது ஒரு சமஸ்கிருத சொல். அதன் பொருள் ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும். இதான் முக்கியமான நல்லா பார்த்துங்க. அடுத்தது, லிச்சாவி பழமையான கனசங்கங்களில் ஒன்றாகும். அதனுடைய ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும் நேபாள் நாட்டிற்கும் இடைப்பட்டதாக உள்ளது. அடுத்தது பாருங்க, 2ஆம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர்கள் பாருங்க. விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்மசந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. இதே போல் பட்டங்கள் யாரோடதுன்னா 2ஆம் சந்திரகுப்தரோடது.
அஸ்வகோசர் புத்த சரிதம் என்னும் முதல் சமஸ்கிருத நாடகத்தின் போற்றப்படும் ஆசிரியர் ஆவார். இது முக்கியமானது, நல்லா பார்த்துங்க. அடுத்தது சமஸ்கிருத மொழியின் 2வது இலக்கண ஆசிரியர் யாருன்னா பதஞ்சலி. அவர் புஷ்யமித்திரர் ஆதரித்தார். அடுத்து பாருங்க, முசிறி முதல் பேரங்காடி. ரோம் நாட்டைச் சேர்ந்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்ற நூலில் முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடு என குறிப்பிட்டுள்ளார். இது இந்த வருஷம் உள்ள குரூப் 4 கொஸ்டின். இது நல்லா பார்த்துங்க. ரோமானியரின் குடியிருப்பு இருந்த முசிறியில் அகஸ்டஸ் கடவுளுக்காக கட்டப்பட்ட கோயில் ஒன்று கட்டப்பட்டிருந்தது. கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாபிரஸ் ஒப்பந்த பத்திரத்தில் வியன்னாவில் அருங்காட்சியகத்தில் உள்ளது. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அலெக்சாண்ட்ரியா சேர்ந்த வணிக ஒருவருக்கும் முசிறியை சேர்ந்த ஒரு வணிகர்களுக்கும் இடைப்பட்ட வணிக ஒப்பந்தம். இதில் முக்கியமான என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் பேரங்காடு எதுனா முசிறி. குப்தர் காலத்தில் நிலங்களை வகைப்படுத்துதல் பாருங்கள். சேத்ரானா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள், சேத்ரானா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள். கிலானா தரிசு நிலங்கள், கிலானா தரிசு நிலங்கள். அப்ரகதானா வனம் அல்லது காட்டு நிலங்கள், அப்ரகதானா வனம் அல்லது காட்டு நிலங்கள். வஸ்தினா குடியிருப்புக்கு உகந்த நிலங்கள், வஸ்தினா குடியிருப்புக்கு உகந்த நிலங்கள். கபத சரகானா மேய்ச்சல் நிலங்கள், கபத சரகானா மேய்ச்சல் நிலங்கள். இதெல்லாம் முக்கியமானது, நல்லா பார்த்துங்க. அடுத்தது சிரேஸ்தினா, சிரேஸ்தி பிரிவை சார்ந்த வணிகர்கள் ஓரிடத்தில் நிறையாக வணிகம் செய்வாங்க. சார்த்தவகனா இடம் விட்டு இடம் பல்வேறு இடத்துக்கு வணிகம் செய்வாங்க. அடுத்தது ஹர்ஷர் சீன பயணி யுவான் சுவாங்கை முதலாக ராஜ்மஹாலுக்கு அதாவது ஜார்க்கண்ட் அருகே உள்ள கஜன்கலா என்ற இடத்தில் சந்தித்தார். அடுத்து பாருங்கள், நாலந்தா பல்கலைக்கழகம். நாலந்தா பல்கலைக்கழகம் 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டில் குப்த பேரரசின் ஆதரவில் தழைத்தோங்கியது. பின்னர் கன்னௌசி சேர்ந்த பேரரசர் ஹர்ஷரின் ஆதரவில் இது சிறப்புற்றது. இதை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா குமாரகுப்தர். அடுத்தது பாருங்கள், குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியது யாருன்னா சமுத்திரகுப்தர். குஷானர்களின் நாணயங்கள் சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை வழங்கின. குப்தர்களின் பொற்காசு தினாரா என்று அழைக்கப்பட்டன. குப்தர்கள் வெளியிட்ட பொற்காசுகளை விட வெள்ளி செப்பு காசுகள் குறைவாக வெளியிடப்பட்டன. குப்தர் அடுத்து வந்த காலத்தில் பொற்காசுகளின் சுழற்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டது. அது பேரரசனுடைய வழங்கின் வீழ்ச்சியை சுட்டிக்காட்டுவதாக உள்ளது. அடுத்து பாருங்கள், புனித யாத்திரைகளின் இளவரசன் யாருன்னா யுவான் சுவாங். ஹர்ஷரின் ஆட்சியின் போது இந்தியாவுக்கு வந்தார். கேட்பாங்க, ஹர்ஷரின் ஆட்சியின் போது இந்தியாவுக்கு வந்த சீன பெண் யாருன்னா யுவான் சுவாங். அடுத்தது அவர் எழுதிய நூல் சியூக்கி. அடுத்து பாருங்கள், அரசர்களின் பெயர்கள் மற்றும் பட்டங்கள். சிம்மவிஷ்ணுவோட பட்டம் அவனி சிம்மர். முதலாம் மகேந்திரனோட பட்டப்பெயர் சங்கீரணஜதி, மத்த விலாசன், குணபாரன், சித்திரகாரப்புலி, விசித சித்தன். அடுத்த வினா, முதலாம் நரசிம்மரோட பட்டப்பெயர் மாமல்லன், வாதாபி கொண்டான். அடுத்து பாருங்கள், முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி யாருன்னா பரஞ்சோதி, திருத்தொண்டர் நாயன்மார்கள் ஒருவர் என பிரபலமாக அறியப்பட்டார். பரஞ்சோதி வாதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமையேற்று நடத்தினார். அதன் வெற்றிக்கு பின்னர் மனமாற்றம் பெற்ற அவர் சிவபக்தராக மாறினார் என்று எந்த நூல் சொல்லுதுன்னா பெரிய புராணம். இது முக்கியமானது, நல்லா பாருங்கள். முதலாம் நரசிம்மவர்மனோட படைத்தளபதி யாருன்னா பரஞ்சோதி. அடுத்தது ஐகோல் கல்வெட்டு. இக்கல்வெட்டு ஐகோலில் உள்ள பாகல்கோட் மாவட்டம், கர்நாடகா. இது சாளுக்கிய அரசின் 2ஆம் புலிகேசின் அவைக்கல புலவரான ரவிகீர்த்தி என்பவரால் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. இக்கல்வெட்டு ஹர்ஷவர்த்தன 2ஆம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடுகின்றது. முக்கியமானது, ஐகோல் கல்வெட்டு யாரோடதுன்னா 2ஆம் புலிகேசி. அதோட அவைக்கல புலவர் யாருன்னா ரவிகீர்த்தி. அடுத்து பாருங்கள், பட்டடக்கல். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம். பட்டடக்கல் கர்நாடக மாநிலம் பாகல்கோட் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிற்றூர் ஆகும். அங்கு 10 கோயில் உள்ளன. அவற்றில் 4 வட இந்திய பாணியான நகர பாணியிலும் மற்றுமுள்ள 6 தென்னிந்திய திராவிட பாணியிலும் கட்டப்பட்டுள்ளன. விருபாக்சா கோவிலும் சங்கமேஸ்வர கோவிலும் திராவிட பாணியிலும், பாப்பநாதர் கோவில் நகர பாணியிலும் அமைந்துள்ளன. அடுத்து பாருங்க, விருபாக்சா கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டுள்ளது. இக்கட்டுமான பணியில் காஞ்சிபுரத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட சிற்பிகள் ஈடுபடுத்தப்பட்டனர். இது முக்கியமானது, நல்லா பார்த்துங்க. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்திலேருந்து வரலாறுலேருந்து முக்கியமான வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றவர்களை சந்திப்போம்.